நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. பிரச்சனைடா. எனக்கு சரக்கு அடிக்கணும், வாங்கிட்டு வா. மேஷராசி நேயர்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ராஜகிரகங்கள் மாறி கூட வாழ்க்கையில் மாற்றம் இல்லையா சார்? 3 கிரகங்கள் மாறுச்சு. எதிரில் வரப்போகிற குரு பெயர்ச்சியாவது எங்களுக்கு சாதகமாக இருக்குமா? இந்த வருஷம் உங்களுக்கு கும்பத்தோட சனி இருந்து கூடையே செவ்வாயும் இருக்காப்புல. அப்போ எப்படி இருக்கும்? பயணத்தில் கவனமாக இருக்கணும்னு போன வாட்டி சொன்னீங்க. அதெல்லாம் கூட இந்த வருஷம் கண்டினியூ பண்ணணுமா சார்னா? நிச்சயமாக பண்ணோம். இது டெலிகாஸ்ட் ஆகிற நாளில் இருந்து எப்போ இவங்க அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும், சூரியனும் செவ்வாயும் அப்படின்ட்டு இந்த காலகட்டங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு தலையில் அடிபடுறதோ, பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயங்க, நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி வந்தே தீரும். ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, அதை விட ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கிடைக்கும். ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, வீடு வாங்கணும், கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் யூஎஸ் போகணும், ஃபாரினில் ஒரு நல்ல கண்ட்ரியில் போய்ட்டு நல்லபடியாக வேலை செய்யணும், போகலாம். மேற்கொண்டு படிக்கலாம். திருமணம் நடக்குமா? நடக்கும். குழந்தை பிறக்குமா? பிறக்கும். இப்படி சுப பலனாக சொல்லிட்டு வரோம். ஜென்ம ராமர் வனத்திலே எல்லா ஜோதிடரும் சொல்லி அந்த ஃபார்முலா காதில் நமக்கு ஈயங்காய்ச்சி ஊற்றின மாதிரி இருக்குது. மேஷத்தில் குரு இருக்கும்போது ஜென்மராமர் வனத்திலே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். குரு மாறுறார் சார், பகை வீட்டுக்கு போகிறாரு, ரிஷபத்துக்கு போகிறாரு, சுக்கிரனது வீடாச்சு, எனக்கு பலன் கிடைக்குமா? பார்வை பலன் தானே அப்படின்னு சொன்னாலும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சனி இருக்கவும், 12ஆம் இடத்துல ராகு இருக்கவும் உங்களுக்கு ஜாதகத்தில் எடுத்த காரியம் சுபம். ஆனால் கடந்த வருடங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை மனசில் வச்சுங்க. பஞ்சாயத்து பண்ணுறது, தேவையில்லாமல் உதவி செய்கிறது, ஊரில் போய் எந்த நீதி நியாயம் பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கடந்த கால அனுபவங்களை வச்சுங்க. இந்த வருஷம் ஒரே ஒரு பெயர்ச்சி தான், ஆனால் அது முத்தான பெயர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். நல்ல வேலையில் போயிட்டு நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு நல்ல குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். இந்த அனுபவத்தை வாழ்நாள் முழுவதும் வச்சிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி நேயர்களுக்கு நீங்களே ஒரு கற்பனையோடு இருக்கீங்க. ஜென்மத்தில் குரு வந்துருச்சு, நான் இடமாற்றம் வரப்போகுது, செய்கிற தொழிலில் பிரச்சனை, மேலதிகாரிகள் தொல்லை, தொழிலில் பிரச்சனை. சார் அதெல்லாம் விடுங்க சார். குட்வில் வரப்போகுது. நீங்கள் கடுமையாக உழைக்க போகிறீங்க, வருமானம் வரப்போகுது. ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களது ஸ்கோர் நிறையா இருக்கணும். குட்வில் இருந்தால் தான் உங்களுக்கு கடனே தருவாங்க. அப்போ அந்த குட்வில் வரப்போகுது. கடன் வாங்க போகிறீங்க. எதுக்காக கடன் வாங்க போகிறீங்க? சுப செலவுகள் இருக்குது. வீடு வாங்கிறது, மனைகள் வாங்கிறது, கார் வாங்கிறது, பொண்டாட்டிக்கு நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது. உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்குறீங்களோ இல்லையோ, நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனைவிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவர்களுக்காகவும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எங்கேன்னு பார்த்துங்க. வேற்றுமொழி இனத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், கூட இருப்பவர்களால் பிரச்சனைகள் வரும், பெண்களால் பிரச்சனை வரும், பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை வரும். இதை நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் இந்த இதிகாசங்கள் இரண்டையும் நீங்கள் படிக்கணும், அதில் உள்ள சூட்சுமங்களை புரிந்து கொள்ளணும். ராமாயணம் யாருக்கு உதவுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் லாபம். ராமனுக்கு நண்பர்களால் உதவி. இங்கே நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உறவுகளால் லாபம். எல்லாருமே மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, பங்காளிகள், இவர்களால் லாபம், இவர்களால் பிரச்சனை. யாரால் உங்களுக்கு வெற்றி பெறலாம்? நண்பர்களாலேயா, உறவுகளாலேயா என்பது இந்த இதிகாசங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். ஆகவே இந்த ரிஷபராசி நேயர்கள் உறவுகளாலேயா, நட்புகளாலேயா, இந்த குட்வில் யாரால் வரும்? வெளிநாடு போகலாமா, தொழில் செய்யலாமாங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழப்பாதீங்க. முதல் முடிவே நல்ல முடிவு, முதல் முடிவே வெற்றி முடிவு அப்படின்னு சந்தோஷமாக இந்த முடிவை எடுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு.
10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகண்டா அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ராகு என்பவன் வேற்று மொழி இனத்தவர்கள், கடாபுடா பாஷை பேசக்கூடியவர்கள், இவர்களால் உங்களுக்கு லாபம். அது நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி காயை நகர்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சிங்க. முதல்ல பெரிய பிரச்சனை விலகிடுச்சு. 7 வருஷம் படாத பாடுபட்டீங்க இல்லைங்களா? அந்த பிரச்சனை முதல்ல விலகுது. லாபம் வரும், தொழில் வரும், மேன்மை வரும் அப்படின்னு சொல்கிறத விட தடைக்கற்கள் போகும். ஈஸியாக நடக்கலாம் சார், ஈஸி வாக் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த உற்சாகம் வருது பாருங்கள், அதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய பலன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழில் மாற்றம், வருமான மாற்றம், செய்கிற வேலையில் மாற்றம் அப்படின்னு நீங்கள் இனிமேல் முழு மனதோடு ட்ரை பண்ணுங்கள். குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி ஒரே இடத்துல உட்காராதீங்க, தைரியமாக வெளியே வாங்க. இந்த அஷ்டம சனி போன பிறகு உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார். எப்படி சாதகமாக இருக்கார்? 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரயமாகுமே சார், அதை சுப விரயமாக மாற்றிங்க. வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, அந்த இஎம்ஐ கட்டுறது, அந்த இஎம்ஐக்காக நீங்கள் அதிக நேரம் வேலை செய்கிறது அப்படின்னு உங்களை குட்வில்லை நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா, ஏன் சார் படிக்கிறது கூட படிக்கலாம் சார். டிகிரி படிச்சிருக்கீங்க, பிஜி படிங்க, சைடில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பண்ணிங்க. நீங்கள் உங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தாயாக மாறுறதுக்கான காலகட்டங்கள், அதே மாதிரி நீங்கள் தாயாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள், இப்படி சுப காலமாக நீங்கள் காயை எப்படி நகர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் அஷ்டம சனி காலத்தில், இந்த 7.5 சனி காலத்தில் பட்ட அவஸ்தைகள்லாம் மறந்துட்டு வெற்றி ஒன்று தான் நிச்சயம் அப்படின்னா, தேகாரோக்கியம், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை அத்தனையும் சேர்ந்து தீர்ந்து போய்விடும். எல்லாமே வெற்றிமயம்தான். இனி உங்கள் வெற்றி உங்கள் கையில். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அதுலேயும் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ராத்திரி 9 மணிக்கு மேலே நான் காரை ஓட்டிக்கிட்டு பெங்களூர் போகிறேன் சார், மைசூர் போகிறேன், மதுரை போகிறேன், திருச்சி போகிறேன், தயவுசெய்து வேண்டாம். இரவு எங்கே நீங்கள் இருக்கீங்களோ 9 மணிக்கு அந்த இடத்துல தங்கிடுங்க. மறுநாள் காலையில் வண்டி எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சர்க்கஸ் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது சார். குரு பார்வை எனக்கு எப்படி இருக்கும்? சிம்மத்தை பார்த்தாருங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்த்தார். குரு பார்வை இல்லை. என்னதான் ஒரு 11ஆம் இடத்துல இருந்தாலும் மிக கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களால் செய்யும் தொழிலில் மாற்றம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் மேலதிகாரிகள் தொல்லை இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு உபாயம் தாங்க, நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம், ஈஸியாக ஜெயிக்கலாம் 1 வருஷத்தில். எப்படி? வாயை தச்சிருங்க, பேசவே பேசாதீங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட எப்படி சார் இருக்கீங்க, வருமானலாம், ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களா சார், அந்த ஊவை தவிர எதுவும் பேசாதீங்க. என்ன தான் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, வாயை திறந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கனாலே அவர் என்ன கேட்டுறதுங்களா, என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறார் சார். சார் அந்த டோனே மாறிடும். ஆகவே சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் நான் சொன்ன அந்த காலகட்டங்கள் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் செவ்வாயும் சேரும் காலத்தில் இந்த உலகத்துக்கு இயற்கை அழிவுகள், நீர்நிலைகள் பிரச்சனைகள், அண்டை நாடுகளில் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகராசி நேயர்களை நான் டூர் போனேன் சார், போட்டிங் போனேன், எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன், நானே ரோவிங் போட்டிங் போகிறேன், நீர்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டும், அதே மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்கும், மிக கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லி இதையெல்லாம் கவனமாக இருந்தால் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம்தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கொண்டால் வெற்றி கொள்ளலாம். நீங்கள் எதிர்கொண்டால் கிரகங்கள் தானாக மறைந்து போகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனி, மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரை எப்படி பேசுனீங்கனாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் பிரச்சனை. அதே நேரத்தில் மிக கவனமாக கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ராகு என்பவன் மிக பிரச்சனையை கொடுக்கக்கூடியவன். வேற்று மொழி இனத்தவர்களால் கூட இருப்பவர்களாலேயே
நம்பிக்கை துரோகங்கள், தேவையில்லாத நம்பிக்கைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு நம்பிக்கை துரோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். மிக கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு ஸ்திதி உங்களுக்கு சரியில்லைனாலும் பார்வை உங்களுக்கு 5ஆம் பார்வையாக குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் போய் உட்கார்றார். ஆகவே நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம், ஆழ்ந்த சிந்தனையை விட்டுருவோம், குழப்பத்தை விடுவோம், சந்தேகத்தை விடுவோம், எல்லோரையும் நம்புறத நிதானமாக பொறுமையாக நம்புவோம். அதை செய்கிற தொழிலாகட்டும், வேலையாகட்டும், பெண்கள் ஆண்களும், ஆண்கள் பெண்களும், இவங்க 2 பேருமே ஆரோக்கியத்திலும், தூக்கத்திலும், சாப்பாட்டு முறையிலையும், உறவுகளிலையும் அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நல்ல சுப பலன்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்தான பலமும் இருக்குது, பார்வை பலமும் குருக்கு இருக்குது. இந்த தமிழ் வருஷ பிறப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 2 பார்வை நம்ம பார்க்கணும். எப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்களேன். ருண ரோக ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல போய் சனியும் செவ்வாயும் சேர்றதுங்கிறது கடனையும் ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும், நட்பினால் உங்களுக்கு வருமானத்தை கெடுத்துவிடும். இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு செய்கிற தொழிலில் பிரச்சனைகளும் வருமானத்தில் பிரச்சனைகளும், அதிகமாக நம்பி உங்களுக்கு அகலக்கால் வச்சதுனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் இந்த டேட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சேன் சார், அந்த டைரியை நான் வீட்டில் வச்சுட்டேன் சார். இல்லை மைண்டில் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மிக கவனமாக இரவு பயணத்தை தவிர்க்கணும். அதே மாதிரி நான் வந்து 2 வீலரில் போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன், வேண்டாம். அதே மாதிரி 2025 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மிக கவனமாக இருக்கணும். சார் பணம் வந்தது சார், இதை எடுத்து உள்ளே வைங்க நாங்கள் சொல்கிறோமா, அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா, ருணரோக ஸ்தானமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கலாம், மிக கவனமாக இருக்கலாம். ஆகவே கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டு. ஏன்னா ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, இங்கே 5ஆம் பார்வை உங்களுக்கு. ஆக 2மே சாதகமாக இருக்கிறது. சாதகத்தை பாதகங்களை ஒழுக்கி இதை நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு. நிதானமாக பொறுமையாக செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலா ராசிக்காரர்கள் தமிழ் வருஷ பிறப்பு எப்படி இருக்கும்? நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க, டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு சார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இருந்தாலும் ஸ்தான பலம் யார், பார்வை பலம் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார், 12ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்படின்போது ஓரளவுக்கு மன நிம்மதி. இருந்தாலும் அந்த வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசுறது, நீங்களாக கற்பனை வச்சுக்கிறது, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்க்கணும் சார். கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு லிபர்ட்டி இப்போ நீங்கள் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்க முடியாது. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். உங்களை நீங்களே ஏமாற்றிக்க கூடாது. என் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா இருக்கனே அப்படின்னு உங்களை நீங்கள் சமாதானப்படுத்துறது தவறு. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊர்களோ, இங்கெல்லாம் போய் நீங்கள் உழைக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம், எல்லாம் செய்யலாம். ஆரோக்கியம் இருந்தால் தானே. ஆரோக்கியத்தை பாருங்கள். இதை எல்லாத்த விட நீங்கள் கவனிக்க வேண்டியது உறவுகளிடத்தில் மிக கவனமாக இருக்கணும். அது உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உறவுகள் நல்லாக இருந்தால் சம்சாரம் மின்சாரம் அப்படிங்கிற உறவுகள் மின்சாரம் தாக்காமல் போகும். இந்த தாக்காமல் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதானம் வேணும், பொறுமை வேணும். இந்த தமிழ் வருஷ பிறப்பை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியம் வேண்டும். சரியானபடி உங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணும். நடப்பயணம் இருக்கணும், மருந்தை நேரத்துக்கு சாப்பிடணும். இப்படி எல்லாம் சுபமாக செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மங்களகரமான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலனை பார்த்தே வெறுத்து போயிட்டீங்க. அட போங்க சார், நடக்கிறது நடக்கட்டும். இந்த சந்தேகமும் மனோ பயத்தையும் விட்டிங்கனாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். நல்ல வேலை,
செய்கிற தொழிலில் மேன்மை, இதை எல்லாத்தை விட மன நிம்மதி, சளி சம்மந்தமான பிரச்சனைகள், மனக்குழப்பம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் நிச்சயமாக மருத்துவ செலவு தாய் வழியில் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் அவங்கள நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்கள். அவங்க ராத்திரியில் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் படிக்கட்டிலேருந்து விழுந்தேன் சார், அப்படி சார், இப்படி சார்னு சொல்ல வேண்டாம். அதனால் கொஞ்சம் அவங்கள பொழுது சாய எங்கேயும் அனுப்ப வேண்டாம். இரவில் யாருக்கு பலம், பகலில் யாருக்கு பலம்னு சொல்லிட்டு பார்க்கணும். குரு 7ஆம் வீட்டில் இருக்கார், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். என்ன ஒரு பலம்! இந்த காலகட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திங்க சார். நீங்கள் போன வருஷம்லாம் சொன்னீங்க 3 கிரகங்கள் மாறினதுக்கு எவ்வளோ பலன்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் கை கேட்டுனது வாய் கேட்டலையே அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக போகலாம். வெளிநாடு போகலாமா? போகலாம். திருமணம் செய்யலாமா? செய்யலாம். குழந்தை பிறக்குமா? பிறக்கும். வீடு கட்டலாமா? கட்டலாம். இதே டைலாக் தான் நான் மேஷத்துக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இல்லைனா கூட ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி திரும்பி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அப்போது இந்த சுப பலன்கள் யாரால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா குருவினால் கிடைக்கும். இந்த குருவனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 7ஆம் பார்வையாக உங்களுக்கு, 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 2 பக்கமும் விழுறதுனால வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். உங்கள் ராசியை பார்க்குறார், 7ஆம் வீட்டில் உட்காண்டிருக்கார். ஆகவே சரியான சிந்தனை, சரியான முயற்சி, இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலகமாகவே உங்களுக்கு பொன்மழை பெய்ந்து கொண்டிருக்கு இல்லையா? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதே மிகப்பெரிய சாதுரியமான பலன்களை தருவான், சாமர்த்தியமான பலன்களை தருவான். ஆனால் குரு எனக்கு சாதகமாக இல்லையே சார், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் ராகு உட்காண்டிருக்காரே அப்படின்னா, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்காண்டிருந்தா கூட உங்களுக்கு குருவனுடைய பார்வை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். உங்களது 12ஆம் வீட்டுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். குடும்பம் பார்க்க தனஸ்தானத்துக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த பக்கம் 7ஆம் பார்வை, இந்த பக்கம் 9ஆம் பார்வை, 3ஆம் இடத்துல சனி. இந்த 3 பலன்களும் இருக்கும்போது யார் என்னங்க பண்ண முடியும்? சும்மா அதிர்து இல்லை அவர் சொன்ன மாதிரி. ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் இதில் என்னென்னா உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இட மாறுதல்கள் வரும், செய்கிற தொழிலில் மேன்மை வரும், வருமானங்கள் கூடும், செய்கிற தொழிலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். செலவுகள் சுப செலவாக மாற்றிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையை எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் அதையெல்லாம் செலவழிச்சிட்டு வந்துடுவீங்க. கிரெடிட் கார்ட்லேயும் மொத்தமாக தேய்ச்சிட்டு வந்துடுவீங்க. ஆகவே செலவுகளை கொஞ்சம் பதமாக, நிதானமாக, பொறுமையாக பண்ணுங்கள். சுப செலவுகளாக பண்ணுங்கள். வீடுகள் வாங்குங்க, ஸ்திர சொத்துக்கள் மேலே போடுங்க, பொண்ணும் மணியும் சேர்த்து வைக்க பாருங்கள். இதையெல்லாம் சேமிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசி நேயர்களுக்கு மனசில் ரொம்ப சஞ்சலம். சார் 7.5 சனியாக இருக்கே, வேலையில் கஷ்டம், எனக்கு எங்கே வேலை தேடினாலும் கிடைக்கல, அதே மாதிரி தொழில் செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது, என்னுடைய முதலே வரல சார், கடன் கொடுத்தா அவன் ஓடியே போயிடுறான், வருமானம் வரமாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா, முதல்ல நீங்கள் 9ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. 5ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு இருக்கார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு குடும்பம், வாக்கு, தனஸ்தானம், பாத சனியாக உங்களுக்கு சனி இருக்கார். ஆகவே ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரிவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஒரு இடத்துல இல்லாத போது தான் அவங்க நம்மளை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. எப்படியெல்லாம் என் கணவர் இருந்தார், எங்கள் அண்ணன் எப்படிலாம் இருந்தான், எங்கள் அப்பா எப்படிலாம் இருந்தார், இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், அந்த அன்பு எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த ஏக்கம் எப்போ பிரிவுனால் வரும். ஆகவே அந்த பிரிவு வரும்போது இந்த 7.5 சனியில் இந்த உள்நாட்டில் இருக்கிறத விட அட்லீஸ்ட் யூ கோ டு பெங்களூர், மைசூர், ஹைதராபாத், ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வாங்க. பெங்களூருக்கு போகிறத விட வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுங்கள். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக யாராவது உங்களுக்கு பொருட்கள் கொடுத்தாங்கன்னா அதை விற்று நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி இதை இந்த 7.5 சனியை முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க.
கால் வலி, மூட்டு வலி, காலில் அடிபடுறது, மூட்டு வலி, அதே மாதிரி பேக் பெயின் இருக்கிறது, வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்கும். எல்லாத்த விட கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். 1ஆம் தேதி வரைக்கும் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரவில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி 2025 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக பயணத்தில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த தமிழ் வருஷ பிறப்பை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா அற்புதமாக 7.5 சனியில் தான் கல்யாணமாகும், வீடு கட்டலாம், குழந்தைகள் பிறக்கும், சுப பலன்கள் நடக்கும், ஒரு அனுபவ காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசி தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனமாக இருந்தால் வெற்றி பெறலாம். அது ரொம்ப சிம்பிள். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்? ஒன்று, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள். கோபமாக கூட இல்லை, விதண்டாவாதமாக எதனா பண்ணிட்டீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கான், அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். ஆகவே தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நல்லா இருக்கீங்களா, அதோடு விட்டுருங்க, மேற்கொண்டு பேசாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்களாக போய் நியாயத்தையும் தர்மத்தையும் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. இரவு பயணம் மிக கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் சந்திக்கிறாங்க. ஆட்சி பெற்ற அந்த வீட்டில் செவ்வாய் போய் சந்திக்கிறதுங்கிறது இயற்கை அழிவுகளால், தேவையில்லாத பிரச்சனைகளால், நிலநடுக்கத்தால், நீரினால், எலக்ட்ரிசிட்டியினால் இதெல்லாம் பிரச்சனை வரும். நீங்கள் கீசரில் போட்டு குளிச்சுட்டு திருப்பியும் நான் ஈரமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணுங்கிறது சொல்லாதீங்க. வேறு யாராவது ஆஃப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலத்திலேயும் மார்ச் மாதம், இந்த வருஷம் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரையிலையும், அடுத்த வருஷம் 15ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் இருந்து 25ஆம் தேதி வரையிலும் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். ரொம்ப ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக ரொம்ப வேகமாக ஓடுறீங்க, கால் ஸ்லிப்பாச்சு அப்படின்னா அதனால் காலில் அடிப்படலாம், தலையில் அடிப்படலாம். மிக கவனமாக இருக்கணும். இதுக்காக பயந்துகிட்டு இருக்க முடியாது சார். வாழ்க்கை அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஐயோ சார் சொல்லிட்டீங்களே, அதுவே நடந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஜாக்கிரதையாக இருந்து செம்மையாக நீங்கள் உழைச்சிங்கன்னா அற்புதமாக ஜெயிக்கலாம். நல்ல வருமானங்கள் வரும், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். பணம்லாம் செலவு பண்ணோன்னா வருமானம் வந்தால் தானே சார் முடியும். வருமானம் வரணுன்னா உழைச்சா தானே சார் முடியும். ஆகவே நிச்சயமாக விதை நடுவது போல உழைத்து முன்னேறுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இந்த மீனராசி ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருப்பார். குரு மாற போகிறார், 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஜென்மத்திலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும். இந்த சனி செவ்வாய் 7.5 சனி ஆரம்பம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மகாதிசை நடக்குதுன்னு முதல்ல பாருங்கள். அந்த மகாதிசைக்கு தகுந்த மாதிரி வேலை மாற்றம் செய்யலாமா, இல்லை இருக்கிற வேலையிலேயே பார்க்கலாமாங்கிறத அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். தெரிஞ்ச பிசாசே மேல். ஏற்கனவே செய்கிற வேலையில் நம்மளை பற்றி ஓரளவுக்கு தெரியும். சார் அவர் நல்ல டென்ஷன் பார்ட்டி சார், எப்போ பார்த்தாலும் லீவு கேட்பார், பர்மிஷன் கேட்பார், ஆனால் கொடுத்துட்டா அவர் வேலையை அவர் ஒழுங்காக செய்வார். புது இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. 7.5 சனியுடைய தாக்கம், குருவனுடைய பார்வை இல்லை, 2ஆம் இடத்துல சனி, கண்ணு, தலைவலி, நரம்பு பிரச்சனை வந்துடும், கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் போய் முதல்ல நின்றுக்கிட்டு பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிறது, உதவி செய்கிறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் வேண்டாங்க. இதை எல்லாத்த விட நம்பிக்கை துரோகங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் கொடுத்து அவங்களால சாப்பிட்டு வளர்ந்த அவர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இதை எல்லாத்த விட பெண்களால் அவமானப்பட நேரிடும். ஆகவே உடன் வேலை செய்பவர்களாலும் தொழில் செய்கிற இடத்துல கடன் கொடுத்து வாங்குறதுனாலேயும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். பயணத்தில் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், 2025 பிப்ரவரி மாதம் 15லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இரவு பயணத்தை, குறிப்பாக 9 மணிக்கு மேலே இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. எங்கெல்லாம் கலாட்டா நடக்குதோ அங்கெல்லாம் போக வேண்டாம். அதுலேயும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா
இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு எலெக்ஷனே வருது. ஆகவே இந்த எலெக்ஷன் கேம்பெயின் நீங்கள் பண்ணுறது, போகிறது, வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் நம்புறதை விட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதுங்கிறது நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. இது பொதுவான பலனாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மகாதிசையை பாருங்கள், வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடுமாமா.